1000 ஆண்டுகால ஈடு இணையற்ற வரலாற்று காவியம் பொன்னியின் செல்வன் நாடகமாக அரங்கேற்றப்பட்டு வருகிறது. காலத்தால் அழியாத இந்த காவிய நாடகத்தை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. பொன்னியின் செல்வன் சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட 5 பாகங்கள் கொண்ட ஒரு பெரும் சரித்திர புதினம். இதனை 3.5 மணி நேரத்திற்குள் சுருக்கி மிகவும் நேர்த்தியாக நாடகமாக்கியுள்ளனர். 70க்கும் மேற்பட்டவர்கள் நடித்துள்ள நாடகம் 5 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த நாடகமாக்கும் போதும் நான் ஒரு ரசிகனாக இருந்து தான் அதை நாடகமாக்கினேன். என்ன இந்த கதை கல்கியின் பொன்னியின் செல்வனை அப்படி மேடையேற்றிடலான்றது மாதிரி இல்லாமல் அந்த நாவலில் உள்ள காட்சிகள் நமக்கு படிக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த இமேஜஸ் இல்லையா, அந்த படிமங்கள் அதை நாடகமாக்கலாம் என்ற முயற்சியில் தான் நான் அதை எழுதினேன். ஆழ்வார்க்கடியான் நம்பியை வச்சு ஒரு நாடகம் பண்ணலாமா, இல்லை நந்தினியோட பாத்திரத்தை வச்சு ஒரு நாடகம் பண்ணலாமா, இல்லை வந்தியத்தேவனை மட்டும் வச்சு ஒரு நாடகம் பண்ணலாமெல்லாம் யோசிச்சிருந்தோம். ஆனால் அந்த இதில் எங்களுக்கு பெரிய ஒரு திருப்தி இல்லை. இது பண்ணலாம், அது எப்படி அந்த நாடகமாக்கம் சரிப்பட்டு வருமானு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. மொத்த நாவலை நாடகமாக்குறதா, இது நல்ல ஒரு இதுவாக இருக்குது, ஐடியாவாக இருக்குன்னு நாங்கள் அதில் கிளம்பணும். பொன்னியின் செல்வன் புதினத்தில் உள்ள கதாபாத்திரம் கச்சிதமாய் பொருந்துவதற்காக 6 மாத கால உடற்பயிற்சி, சண்டை பயிற்சி மற்றும் கடுமையான உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்துள்ளதாக கூறுகின்றனர் நடிகர்கள். அந்த கதையை அவ்வளோ படித்ததுனால, அந்த கதாபாத்திரம் அவ்வளோ தெரிஞ்சதுனாலையும் அந்த கதாபாத்திரமாக பண்ணுறது ஓரளவுக்கு சுலபமாக இருந்தது. ஆனாலும் அதை புரிஞ்சுக்கிறது சுலபமாக இருந்தாலும் அது எப்படி வெளிக்காட்டணும் அந்த பூங்குழிங்கிறது அது ஒரு தனி கலை தான். எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம். இதில் ஃபிசிக்கல் ஒர்க்கில் மொழி பயிற்சியிலேருந்து எந்த ஒரு எங்கேயுமே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இது பரவாயில்ல, ஒரு 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 சோல்ஜராக ஒருத்தர் உள்ள என்ட்ரி கொடுத்து வெளில எக்ஸிட் பண்ணுறாருன்னா கூட அவர் எப்படி நடக்கணும், அவர் எப்படி நிற்கணும், அவர் ஈட்டியை எப்படி பிடிக்கணும், அந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ணி கொண்டு வந்த ஒரு விஷயம். புதினத்தின் கதாபாத்திரங்களை கண்ணுள் கொண்டு வருவதற்காக நாடக பாத்திரங்களுக்கான ஒப்பனைகளை கவனத்துடன் செய்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் ஒப்பனை கலைஞர்கள். கரெக்டாக ஹிஸ்டாரிக்கலாக அந்த பீரியடுக்கு சம்மந்தப்பட்ட காஸ்டியூம்ஸ் வேண்டான்னு தான் வச்சோம். ஏன்னா அப்படின்னு பார்த்தா அதுக்கு வேண்டிய ஆராய்ச்சி வேறவாக இருக்கும். அந்த ஆடைகளை போட்டு நடமாடுறது வேற ஒரு பயிற்சி எடுக்கணும் அதுக்குன்னு. ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட் அளவில் தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இது ஹிஸ்டாரிக்கல் பிள்ளை, கொஞ்சம் கஷ்டமான பிள்ளை இருந்தாலும் அதை விக்கு மேக்கப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது மக்களுக்கு அந்த காலத்துக்கு கூப்பிட்டு போகிற சக்தி எங்களுக்கு தான் உண்டு. அது நல்ல தமிழ் உச்சரிப்பு, சிலம்பு வீச்சு, சிறு சிறு வாட்போர் காட்சிகள் என ரசிக்கத்தக்க விஷயங்கள் பல இருப்பது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்பதே ரசிகர்களின் கருத்தாக உள்ளது.